அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அம்மா என்ன சமையல்ல அம்மா கோவக்காய் கிரேவி தான் செய்ய போகிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கோவக்காவை நல்லா கழுவிட்டு 4 கீத்தாக நறுக்கிக்கோங்க. அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சோம்பு, சீரகம் போட்டுப்போம். அது பொரிஞ்சு வந்தனோடனே நறுக்குன குட்டி குட்டியாக நறுக்குன ஒரு வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி இதெல்லாம் போட்டிருக்கேன். அதுவும் அதில் போட்டுருவோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுருவோம். இதெல்லாம் நல்லா வதங்கிடணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். இதில் எள்ளும் வேர்க்கடலையும் ஒரு 4 ஸ்பூன் எள், 4 ஸ்பூன் வேர்க்கடலை. இதை லைட்டாக வறுத்துட்டு இப்போ இதை நைஸாக நுணுக்கிப்போம். இதில் ஒரு 4 முந்திரி. இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. இதில் 3 தக்காளி இதையும் நல்லா வதக்கிடுவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ நான் தக்காளி அதெல்லாம் கழுவிட்டு நான் அந்த வேர்க்கடலை அரைச்செல்லாம் அது ஒட்டி இருந்துச்சு. அதை மிக்சியில் லைட்டாக அலசிட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டேன். இன்னும் நம்ம அரைச்ச விழுதை அதில் ஊற்றலை. இது நல்லா ஒரு கொதி வந்துடட்டும். இப்போ கொதி வந்தோடனே நம்ம எண்ணெயில் வதக்கின கோவக்காயை கிரேவியில் போட்டுருவோம். இந்த கோவக்காய் ஒரு கொதி நல்லா அந்த கோவக்காயில் இந்த மசாலானா போய் சேரட்டும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுப்போம். இப்போ நம்ம அரைச்ச வேர்க்கடலை எள்ளு அரைச்சோம்ல அந்த விழுதை இப்போ கிரேவியில் போட்டுருவோம். கோவக்காய் கிரேவியில் போட்டுடலாம். அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்தோன்னே இது நல்லா ஒரு கொதி வந்துடட்டும். அப்புறம் லைட்டாக அதில் வெல்லம் தூவிடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி மேலே தூவிடுங்க. கோவக்காய் சூப்பராக கோவக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கோவக்காய்னா நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி நீங்கள் ஒரு திருப்பு செஞ்சு பாருங்கள். இப்போ கடைசியாக லாஸ்ட்லாம் இந்த கோவக்காய் மேலே ஒரு 1/2 ஸ்பூன் நெய் நல்லா வாசனையாக இருக்கும். இது சப்பாத்திக்கு, புலாவுக்கெல்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதம் வடித்து அந்த சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த மறக்காமல் பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.